கர்நாடகாவிலே சமீபத்தில் அதன் முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் ஏன் நாங்கள் மேகதாது அணையை கட்டுகின்றோம் என்று காரணங்களை சொன்னார். அதற்கு முதல் காரணம் அவர் சொன்னது, இது கர்நாடகாவிட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயன்பெறும். இரண்டாவது போய் இது முழுமையாக பெங்களூர் நகரத்துக்கு குடிநீருக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். மூன்றாவது போய் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துவிட்டது. அதாவது முதலாவது போய் தமிழ்நாட்டுக்கு மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டினால் தமிழ்நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படும். காரணம், காவிரியை நம்பித்தான் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். சென்னையில 1 கோடி மக்கள் காவிரியை நம்பித்தான் இருக்கின்றார்கள் வீராணம் ஏரி மூலமாக. மதுரை மேலூரில் காவிரி தண்ணீர் தான் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காவிரி குண்டார் திட்டம் என்றால் விருதுநகர் மாவட்டம் வரை செல்லும். திண்டுக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செல்கிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பியிருக்கிறோம். இப்ப திடீர்னு கர்நாடகாவில் நீங்க ஒரு டேம் கட்டி அந்த தண்ணியெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நாங்க எங்க போவோம்? எங்க குடிநீர் பிரச்சனைக்கு எங்க போவோம்? எங்க விவசாயத்தை எங்க போவோம்? எங்களுடைய உணவுக்கு எங்க போவோம்? அதனால டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்வது மிகப்பெரிய பொய்களை சொல்லி வருகிறார். இரண்டாவது பொய் அவர் சொல்றது, இது பெங்களூர் நகருக்கு குடிநீர் திட்டத்திற்காக நாங்கள் மேகதாது அணை கட்டுகிறோம் என்று. பெங்களூர் நகரத்திற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை உறுதி செய்கின்ற அந்த தீர்ப்பில் 4.75 டிஎம்சி தண்ணீர் பெங்களூர் குடிநீருக்காக அதை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த தண்ணி இன்னைக்கு கேஆர்எஸ் டேம் மூலமா, கிருஷ்ணராஜசாகர் டேம் மூலமா பெங்களூருக்கு வருது. கேஆர்எஸ் டேம் பெங்களூர்ல இருந்து 150 கிலோமீட்டர்ல தள்ளி இருக்கு. அங்கிருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. பெங்களூர் நகரத்துக்கு கூடுதலா இன்னொரு 5 டிஎம்சி தண்ணி தேவைன்னா அதே டேம்ல இருந்து எடுத்துட்டு போலாம். யாரும் தடுக்கல. அதுக்கு எதுக்கு புதிய டேம் கட்டணும்? நீங்க அது தமிழ்நாட்டு எல்லையில, தமிழ்நாட்டில இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இந்த டேம் கட்ட போறாங்களாம். அதுவும் இந்த டேம் 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட டேம். பெங்களூருக்கு கூடுதலா தேவை இன்னும் 5 டிஎம்சி தான். 5 டிஎம்சி தேவையான பெங்களூர் நகரத்துக்கு எதுக்கு 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையை நீங்க கட்டுறீங்க? அது இன்னொரு பொய்ய சொல்றார். ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க விவசாயத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம். இது எப்படி நம்ப முடியும்? யார் நம்புவாங்க? இதுவரைக்கும் கர்நாடகா உச்சநீதிமன்ற தீர்ப்பே மதிக்கல, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கல, பல ஒப்பந்தங்கள், கடந்த கால ஒப்பந்தங்கள் எதையுமே மதிக்கல. நீங்க கர்நாடகா மேல இருக்கிறாங்க, முதல் மடை மாநிலம், குடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம். நாளைக்கு டேம கட்டி முடிச்சிட்டு இல்ல நாங்க இதுக்கு பாசனத்துக்கு பயன்படுத்துவோம் சொன்னா ஏதாவது எங்களால பண்ண முடியுமா? வழக்கு போட முடியும், அவ்வளவுதான். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியும், அவ்வளவுதான். தமிழ்நாடு அழிஞ்சிடும். தமிழ்நாடு அழிஞ்சிடும். காவிரி என்பது நம்முடைய உரிமை. அது முதல் உரிமை தமிழ்நாட்டுக்கு தான். கடந்த கால அத்தனை ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் சமஸ்தானம் மகாராஜா, மைசூர் மகாராஜா போடப்பட்ட ஒப்பந்தத்தில் என்னன்னா, அவங்க கேஆர்எஸ் டேம் கட்டிக்கலாம், நம்ம மேட்டூர் அணையை கட்டிக்கலாம். அதே போன்று காவிரியில் வருகின்ற அந்த நீர் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழ்நாட்டுக்கு 75 விழுக்காடு தண்ணி தமிழ்நாடு பயன்படுத்திக் கொள்ளலாம். 23 விழுக்காடு தண்ணி மைசூர் சமஸ்தானம் பயன்படுத்திக்கலாம். 2 விழுக்காடு தண்ணி திரவாங்கூர் சமஸ்தானம் பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் நம்மளை கேட்காம 3 டேம் கட்டிட்டாங்க காவிரியில. கபினி, ஹேமாவதி, ஹாரங்கின்னு நம்மளை கேட்கல. அது எதிர்த்தோ அது ஒரு பொருட்டா நினைக்கல அவங்க. அப்ப நம்ம வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை அன்றைய அரசு திரும்பி வாங்கிட்டாங்க. திமுக அரசு, இந்திரா காந்தி அந்த அம்மா அச்சுறுத்தினால.
அதன் பிறகு 28 வருஷமா போயிட்டு 1990 நடுவர் மன்றம் அமைச்சாங்க. 91 இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி கொடுக்கணும்னு. 2007 இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. அது குறைச்சி 192 டிஎம்சியா குறைச்சாங்க. அதன் பிறகு கெசட் நோட்டிபிகேஷன் 2013 நடந்தது. 2018 நம்ம எல்லாம் உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றம் அது இறுதியா இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைச்சி நமக்கு 177.25 டிஎம்சி தண்ணி இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு பெங்களூருக்கு 4.25 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி, இவாபரேஷன் 5 டிஎம்சி சொல்லிட்டு நம்மளது 5 டிஎம்சி குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த தண்ணி வரதில்லை. இப்போ ஜூன் மாசம் நமக்கு வர வேண்டிய தண்ணி எவ்வளவுனா 9.9 டிஎம்சி. நமக்கு கிடைச்சது 2.9 டிஎம்சி தான் கிடைச்சது. கடந்த 10 வருஷமா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 3 வருஷம் தான், 3 ஆண்டுகள் தான் ஜூன் மாசம் நமக்கு 9.9 டிஎம்சிக்கு மேல தண்ணி கிடைக்குது. மீதி 7 வருஷம் 1 டிஎம்சி, 1.5 டிஎம்சி, 2 டிஎம்சி, ஒரு வருஷம் 3/4 டிஎம்சி தான். இது டேம் கட்டுறதுக்கு முன்பு, மேகதாது கட்டுறதுக்கு முன்பு. மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணி வரப்போறது கிடையாது. ஜூலை மாசம் நமக்கு வர வேண்டிய தண்ணி 42 டிஎம்சி வரப்போறது கிடையாது. ஜூலை 4ஆம் தேதி இன்னைக்கு கல்லணையில் இருக்கிறோம். இப்ப இந்த பேட்டி கல்லணையில் நான் கொடுக்கிறேன். கல்லணை என்பது தமிழர்களுடைய வரலாறு. கல்லணை என்பது உலக அளவில் 4வது பழமையான நீர்த்திட்டம். இந்தியாவிலே மிக பழமையான நீர்த்திட்டம் கல்லணை. நம்முடைய கரிகாலன் அவர்கள் கட்டிய கல்லணை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. உலகத்தில் மீதி 3 நீர்த்திட்டங்கள் எல்லாம் இப்ப பயன்பாட்டில் இல்ல. உலகத்தில் மிக பழமையான பயன்பாட்டில் உள்ள நீர்த்திட்டம் கல்லணை. இது காவிரியின் குறுக்க தமிழ்நாட்டில் இருக்கு. 2000 ஆண்டுகளா நாம் பயன்படுத்திட்டு வரோம் காவிரி. அதுக்கு முன்பு பயன்படுத்திட்டு வரோம். கரிகாலன் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த காவிரி டெல்டா பகுதிக்கு, ஏன்னா வெள்ளம் அவ்வளவு வெள்ளம் வரும், இந்த தண்ணியை டைவர்ட் பண்ணி, டைவர்ஷனரி டேம், ஸ்டோரேஜ் இல்லை, டைவர்ஷனரி டேம். அதன் பிறகுதான் சார் ஆதர் காட்டன் வந்தார், வெள்ளையர். அவரும் கால்வனும் சேர்ந்து இந்த கல்லணையை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி உறுதிப்படுத்தி இன்னைக்கு அது பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு இன்னும். ஆனா இன்னைக்கு கல்லணையில தண்ணி கிடையாது. வரது வெறும் குடிக்கிறதுக்காக கழிவு நீர், பெங்களூர்ல கொடுத்த கழிவு நீர் தான் வருது. ஆனா இது ஜூன் 4ஆம் தேதி. எவ்வளவு வெள்ளம் வந்துட்டு இருக்கணும் இங்க. இன்னைக்கு குறுவை சாகுபடியே முடிஞ்சு போச்சு. குறுவை சாகுபடி ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்திருக்கணும். மேட்டூர் அணை திறந்திருந்தாங்கன்னா நீ ஃபுல்லா நான் போய் இன்னைக்கு கீழே இறங்க முடியுமா? கல்லணையில் முடியாது. இல்ல 7 ஆண்டுகள் திறந்தது, இன்னைக்கு இல்ல, தண்ணி இல்ல. மேகதாது இவங்க கட்டினாங்கன்னா சுத்தமா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்க போறது கிடையாது.